மாலா அப்படிங்கிறவங்களுக்கு பேய் பிடிச்சு அவங்க எந்த மாதிரி பிஹேவ் பண்ணாங்க, அது எப்படி இருந்துச்சு அப்படின்றது தாங்க இந்த கதை. தீக்குளிச்சு இறந்த ஒரு ஆன்மா தான் அவங்கள பொசஸ் பண்ணிட்டு, அதுக்கப்புறமா அவங்க பட்ட கஷ்டம் தாங்க இந்த வீடியோவில் எனக்கு இருக்குது. சரி வாங்க நாம இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். மாலா இவங்களுக்கு வந்து 5 பசங்க, 4 ஆம்பளை பசங்க, ஒரு பொம்பளை பிள்ளை. 4 ஆம்பளை பசங்களும் வெளியூரில் வேலைக்கு போயிட்டாங்க. பொம்பளை பிள்ளை தான் பக்கத்தில் இருக்குது. இவங்க, அவங்க கணவர், அவங்க மகா, இவங்க 3 பேரும் தான் அந்த வீட்டில் இருக்கிறாங்க. கொஞ்ச நாள் என்னன்னு தெரியல, மாலாவுக்கு உடம்பு சரியில்லை, சரியான சாப்பாடு இல்லை, சரியான தூக்கம் இல்லை. அப்போ வந்து என்ன பண்ணுறது, அப்போ ஆஸ்பத்திரிக்கு கூட்டிகிட்டு போய் பார்க்குறாங்க. எல்லாமே பண்ணாலும் ஆனால் எந்த விதமான பிரச்சனையும் இல்லை, டெஸ்ட் ரிப்போர்ட்லாம். ஆனால் இவங்களுக்கு வந்து உடம்பு மட்டும் சரியாக ஆக மாட்டேங்குது, சாப்பாடு இல்லை, தூக்கம் இல்லை, இப்படியே தான் இருக்குது. அவங்க எங்கேயுமே போகிறதில்ல, வீட்டோடு அப்படியே இருந்துக்கிட்டாங்க. அந்த பட்சத்தில் தான் என்ன பண்ணேன்னு தெரியல. அவங்களோட பொண்ணு கீதா இவங்க யோசிச்சுக்கிட்டே இருக்காங்க. ஆனால் என்ன அம்மாவுக்கு எதுவுமே சரியாக மாட்டேங்குது, சாப்பாடும் இல்லை, தூக்கமும் இல்லை, அம்மா ரொம்ப மெலிஞ்சிட்டாங்களேன்னு சொல்லி அவங்க அம்மாவை பற்றி கவலைப்படுறாங்க. அப்படி அவங்க கவலைப்பட்டுட்டு இருக்கிற ஒரு நாள் தான் அவங்களுக்கான விடை வந்து கிடச்சிச்சு. அது என்ன அப்படின்னா, ஒரு நாள் ராத்திரி தூங்கிக்கிட்டு இருந்தப்ப, அன்னைக்கு தான் கீதா அவங்க வாழ்க்கையிலே பார்க்க முடியாத காட்சியை பார்த்தாங்க. அது என்ன அப்படின்னா, தூங்கிக்கிட்டு இருந்தாங்க. திடீர்னு அவங்களுக்கு ஏதோ கருக்கு முறுக்கு ஏதோ கடிக்கிற மாதிரி சத்தம் கேட்டுருக்கு. என்னடா கடிக்கிற மாதிரி சத்தம் கேட்குதே, யார் என்னத்தை போட்டு கடிக்கிறா அப்படின்னு சொல்லி இவங்க வந்து தூக்கத்துலேருந்து எந்திரிச்சு பார்க்குறாங்க. பார்க்குறப்ப தான் அவங்க ஈரக்குலையும் நடுங்குற மாதிரி ஒன்றை பார்க்குறாங்க கீதா. என்ன அப்படின்னா, அவங்க அம்மா தாங்க அவங்களோட பல்லையே அவங்க அவ்வளோ வேகமாக கடிச்சிருக்காங்க. அதை பார்த்த கீதாவுக்கு கொலையே நடுங்கி போச்சு அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. அந்த அளவுக்கு அவங்க அம்மா ரொம்ப கொடூரமாக கடிச்சிக்கிட்டு இருந்தாங்களாம். இது மட்டும்தான் பார்த்தா அந்த நேரத்தில் அவங்க அம்மாவை பார்க்குறதுக்கு அவங்களுக்கு அப்படியே ஒரு பேய் வந்து உக்காந்துருக்கிற மாதிரியே தான் இருந்துச்சாங்க. முடியெல்லாம் விரிச்சு போட்டு கண்ணெல்லாம் அப்படியே உருண்டுக்கிட்டு விரிச்சு பார்த்தாங்களாங்க. அதை பார்த்துட்டு இவங்களுக்கு கொலையே நடுங்கிடுச்சு அப்படின்னு சொன்னாங்க. இந்த இன்சிடெண்ட் நடந்ததுக்கப்புறம் தான் அவங்களுக்கு புரியுது, அப்போ நம்ம அம்மாவுக்கு பேய் பிடிச்சிருக்கு, அதனால தான் நம்ம அம்மாவுக்கு உடம்பு சரியாகாமல் இருந்திருக்கு அப்படின்ற ஒரு தெளிவு அவங்களுக்கு கிடச்சிருச்சு. இப்போ அவங்களுக்கு ஃபுல்லாக கிளியர் ஆகிடுச்சு. அவங்க வந்து வெயிட்லாம் பண்ணணும்னு நினைக்கவே இல்லை. இவ்வளோ நாள் வந்து அவங்க அம்மா தூக்கம் இல்லாமல் நைட்டு அணத்திக்கிட்டு இப்படி இருந்தது வந்து அவங்க வந்து நினைக்கல. பேய் பிடிச்சிருக்குன்ற எண்ணம் வந்து அவங்க தோணலை. ஆனால் இப்போ அவங்களுக்கு தெரிஞ்சிடுச்சு பேய் பிடிச்சிடுச்சின்னு சொல்லிட்டுன்னு. ஆனால் அவங்க இப்போ இனிமேல் பேய் பிடிக்கிறது ஓட்டுற ஆளை பார்க்கணும். இனிமேல் அதுக்கு தான் அவங்க வந்து அடுத்தது நேரம் செலவழித்தாங்க. மறுநாள் காலையில் விடிஞ்சது அவங்க அப்போவே அவங்க அப்பாவெல்லாம் கூப்பிட்டு சொல்லிட்டாங்க, அப்பா இந்த மாதிரி தான் அம்மாவுக்கு இருக்குது, அம்மாவுக்கு பேய் தான் பிடிச்சிருக்குதுப்பா, பேய் தான் ஓட்டணும் அப்படின்னு சொல்லி, பேய் ஓட்டுறது எங்கன்னு விசாரிங்கன்னு சொல்லி அவங்க பேய் ஓட்டுறதை விசாரிக்கிறாங்க. அவங்க பேய் ஓட்டுறதை வந்து விசாரிக்க ஒரு 2 வாரங்கிட்ட ஆயிட்டு அப்படின்னு சொன்னாங்க. இவங்க வந்து மெதுவாக யாருக்கும் தெரியாமல் கொஞ்சம் சீக்ரெட்டாகவே தான் இவங்க பண்ணியிருக்காங்க. ஏன் அப்படின்னா, இவங்க வீடு வந்து கொஞ்சம் அவுட்ரு சைடு தான், அதனால் யாருக்குமே அவ்வளோவா தெரியல. பக்கத்து கொஞ்சம் டிஸ்டன்ஸ் தான் வீடு இருக்குது. அதனால் யாருக்குமே வந்து இவங்களுக்கு பேய் பிடிச்சிருக்குன்றத வந்து தெரியல. உடம்பு சரியில்லை மட்டும் தான் எல்லாத்துக்கும் தெரியுது. ஆனால் சரி எல்லாருக்கும் இதுக்கு பேய் பிடிச்சிருக்குன்னு சொன்னால் நாளை பின்ன ஏதோ ஒன்றுனா கூட ஏதோ ஒன்று பேய் தான் பிடிச்சிருக்குன்னு சொல்லிடுவாங்க எதுக்கு எடுத்தாலும் அப்படின்னு அந்த ஒரு பயத்தில் இவங்க வந்து யாருக்கிட்டையுமே அவங்க சொல்லலை. இவங்க வந்து ரொம்பவுமே சீக்கிரட்டாக தான் வைக்க முயற்சி பண்ணியிருக்காங்க. ரொம்ப கிட்டக்க வந்து அப்போ பார்க்குறவங்க அந்த மாதிரி இவங்களுக்கு மட்டும் தான் தெரியும் போல், யாருக்கும் சொல்லலை. அதனால் இவங்களுக்கு அதை சீக்கிரட்டாகவே வந்து இந்த பேய் ஓட்டுறதை வந்து அவங்க கண்டுபிடிக்கிற இடத்துக்கு போய் பேய் ஓட்டணும்னு முடிவெடுத்துட்டாங்க. அவங்க அப்பா தான் கூட்டிகிட்டு போனாங்களாம். அதுவும் தனியாக ஒரு ட்ரக்கர் பிடிச்சி தான் கூட்டிகிட்டு போனாங்களாம். இவங்க போகலையும். இவங்களுக்கு 18, 19 வயசு இருந்துச்சு அப்போ. அப்படி இருக்கிற பட்சத்தில் எப்படி பொம்பளை பிள்ளைய கூட்டிகிட்டு போகிறதுன்னு சொல்லி இவங்க போகலையும். அவங்க அப்பா தான் போனாங்களாம். கூட்டிகிட்டு போன இடத்துல வந்து பேய் ஓட்டுறவங்க என்ன ஏதுன்னு விசாரித்து பேயை வந்து விரட்டிட்டு திரும்ப வீட்டுக்கு வந்துட்டாங்களாம். அப்போ இவங்க வந்து அவங்க அப்பா கிட்ட கேட்டாங்களாம், என்னப்பா பேய் யார் எங்கே பிடிச்சிச்சு என்ன ஏதுன்னு சொல்லி இவங்க கேட்டாங்களாம். அப்போ தான் வந்து அவங்க அப்பா சொன்னாங்களாம், அவங்க சொந்தக்காரங்க ஒரு பொண்ணு வந்து இதான் பிடிச்சிருக்குன்னு சொல்லி அவங்க பேரெல்லாம் சொல்லியிருக்காங்க. அவங்க நம்மக்கிட்ட பேரெல்லாம் சொல்லலை, பிடிச்சிருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அதுக்கப்புறம் தான் அவங்களுக்கு ஞாபகம் வந்துச்சான், ஆமாம்ல அங்கே போயிட்டு வந்ததுக்கப்புறம் தானே அம்மாவுக்கு உடம்பு சரியில்லாமல் போச்சுன்னு அவங்களுக்கு அதுக்கப்புறம் ஞாபகம் வருது. அந்த இறந்து போன ஒருத்தவங்க வீட்டுக்கு போயிட்டு வந்ததுக்கப்புறம் தான் அவங்க உடம்பு வந்து சரியில்லாமல் போச்சு. அப்போ தான் அவங்க அப்பா சொன்னாங்க, இந்த மாதிரி வந்து
அப்ப தான் அவங்க அப்பா சொன்னாங்களாம், த தற்கொலை பண்ணிக்கிட்டான்னு தானே சொன்னாங்க. ஆனா அவ தற்கொலை பண்ணிக்கல. என்னைய அடிச்சு கொன்னு எரிச்சுட்டாங்கன்தாம்மா சொன்னா அப்படின்னு சொன்னாங்களாம் அவங்க அப்பா. அப்ப தான் அவங்களுக்கே தெரிஞ்சிருக்குது. ஒரு வேளை அப்ப நம்மள அடிச்சு கொன்னுட்டாவ அப்படின்றதால தான் வெளியில எல்லார்கிட்டயும் தற்கொலை பண்ணிட்டான்றத சொல்லிட்டு மறைச்சுட்டாவ. அந்த உண்மைய ஒருவேளை வெளியில கொண்டு வரதுக்காக தான் இந்த மாரி வந்திருக்குமோ அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு தோணியிருக்குது. சரி, இப்போ பேய விரட்டியாச்சு. இனிமே நமக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. இனிமே நம்ம அம்மாவோட உடம்ப தான் நம்ம பார்க்கணும். ஏன்னா, அம்மா ரொம்ப மெலிஞ்சு போயிட்டாங்க. நம்ம இன்னும் அம்மாவ தான் கவனமா பார்த்துக்கணும்னு சொல்லி, அவங்க முடிவெடுத்து அந்த இதெல்லாம் நம்ம மறந்துருவோம். நமக்கு எதுக்கு அந்த இது அவங்ககிட்ட போயி அத பத்தி கேட்டு பேசுனாக்கி அவங்க ரெஸ்பான்ஸே பண்ணலையாம். இப்ப இந்த மாரி நடந்துச்சு. பேய் வந்து உங்க பொண்ணு பிடிச்சிருச்சு. இந்த மாரி தான் பேய் ஓட்டுற இடத்துல சொன்னாங்கன்னு சொல்லி, அவங்க சொன்னதுக்கு வந்து அவங்க எந்த விதமான ரெஸ்பான்ஸுமே பண்ணலையாம். அதிலேயே வந்து அவங்களுக்கு தெரிஞ்சிடுச்சாம். அப்ப நம்ம இதுக்கு மேல அத நம்ம எதுக்கு வீணா பெருசு பண்ணுவானுன்னு சொல்லி நாங்க வந்து விட்டுட்டோம் அத அப்படின்னு சொல்லி அவங்க சொன்னாங்க. ஆனா கரெக்ட்டா 1 வாரம் தான் இருக்குமாம். 1 வாரம் கழிச்சு அவங்க அம்மாகிட்ட மறுபடியும் மாற்றம் வருதாம். அந்த ஆன்மா மறுபடியும் அவங்க அம்மாகிட்ட தான் இருக்குன்றத நிரூபிக்கிற வகையில, எப்படி முதல் வாட்டி கீதா பார்த்தாங்க, அத விட ரொம்ப மோசமா அவங்க அம்மா நிக்கிறாங்களாம். அவங்கள பார்க்கறதுக்கு அவங்களுக்கு அவ்வளோ பயமா இருந்துச்சாம். அவ்வளவு கொடூரமா இருந்தாங்களாம் அவங்க அம்மா. இவங்க வந்து முடிய விரிச்சு போட்டு பேய் மாரி இருந்து அந்த பல்லெல்லாம் கடிச்சுக்கிட்டு அப்படியே ஆடுறாங்களாம். அவங்களுக்கு வந்து பயந்து அவங்களால சொல்லவே முடியலன்னாங்க. தீயில வந்து என்னை எரிச்சு கொன்னுட்டாங்க அப்படின்னு அது வந்து சொல்லுதாம். அப்ப அது எவ்வளோ ஒரு வேதனையில இருந்திருக்கும். போறேன்னு சொல்லிட்டு, ஆனா அது ஏன் போகல? இல்ல அந்த பூசாரி தான் வந்து விட்டுட்டாரா? என்னன்னே தெரியலையாம் இவங்களுக்கு. ஏன்னா இவங்க போகல. அவங்க அப்பா தான் கூட்டிட்டு போனாங்க. பேய் ஓட்டுற இடத்துல என்ன நடந்துச்சுன்னு சொல்லி யாருக்குமே தெரியல. ஆனா யாரு என்ன ஏதுன்னு மட்டும் கேட்டுருக்காங்க. தெரிஞ்சிருக்குது. இதுக்கப்புறம் தான் இவங்களுக்கு ரொம்பவுமே பயமாயிட்டு. அ அந்த நாள் இரவு எப்படியாவது கழியணும் அப்படின்னு மட்டும் தான் நெனச்சுக்கிட்டே இருந்தாங்களாம் அவங்க. அவங்க சாமி கும்பிட்டு மனசார நினச்சி இந்த இரவு எப்படியாவது கழிஞ்சிடணும்னு சொல்லி வேண்டுனாங்க. அதே மாரி அவங்களுக்கு நல்லபடியா அந்த இரவு கழிஞ்சு முடிஞ்சிருச்சு. அது நேரா விடிய காலையில ஆனோனே அவங்க அம்மா ஆட்டோமேட்டிக்கா அந்த உடம்பு சோர்ந்து அவங்க அம்மா அப்படியே படுத்துட்டாங்களாம். ஏன்னா ஏற்கனவே சாப்பாடு இல்ல, தூக்கம் இல்லாம, உடம்பு சரியில்லாம இருந்தாங்க ரொம்ப நாளா. 1 வாரம் தான் பரவாயில்லாம இருந்தாங்க. அதுக்குள்ள மறுபடியும் வந்து அவங்க அம்மா உடம்பு அதுவும் இந்த தடவ ரொம்ப வீரியமா வந்ததால, அவங்க அம்மா ரொம்ப சோர்ந்துட்டாங்களாம். பார்க்கறதுக்கு அவங்களுக்கு ரொம்ப வம்பலாயிடுச்சாம். அதனாலேயே என்ன பண்ணிட்டாங்கன்னா, மறுபடியும் இனிமே வைக்கக்கூடாது. ஒரே நாளையில வந்து நம்ம கூட்டிட்டு போயிடணும் சொல்லி, அந்த பேய் ஓட்டுன இடத்துக்கே மறுபடியும் அவங்க அப்பா வந்து மறுபடியும் கூட்டிட்டு போயிட்டாங்களாம் அவங்கள. அங்க கூட்டிட்டு போய் அதுக்கு பிறகு அங்க போய் மறுபடியும் அந்த பூஜைய அந்த பூசாரி என்ன பண்ணணுமோ கரெக்டா ப்ராப்பரா அத வந்து அவரு விரட்டி விட்டுட்டு, அத கன்ஃபார்ம் பண்ணிட்டு தான் இந்த முறை அவங்க வந்து அவங்க அம்மாவ வந்து வீட்டுக்கு அனுப்புனாங்களாம். இருந்து அந்த பூஜை எல்லாத்தையும் முடிச்சு, பேய் கன்ஃபார்மா போயிடுச்சு. அது நல்லபடியா விரட்டி விட்டுட்டு, எந்த பிரச்சனையுமே இல்லன்னதுக்கப்புறம் அவங்க வந்து அங்கேருந்து கிளம்பி வந்தாங்களாம். கிளம்பி வந்ததுக்கு அப்புறவு தான் இவங்களுக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சமா உடம்பு சரியாகுதாம். அதே சமயத்தில அங்க வந்து கொன்னாங்கன்னு சொல்லி சொன்னாங்கல்ல, அதே மாரி யார் கொன்னாங்களோ அதே அவங்களும் இறந்துட்டதா வந்து நியூஸ் வந்துருச்சாம். ஸோ அந்த ஆன்மா வந்து போயிடுச்சு இருக்கிறது. இவங்களுக்கும் வந்து உடம்பு வந்து சரியாயிடுச்சு. அதுக்கப்புறம் தான் இவங்களுக்கு நிம்மதியாயிடுச்சு. அவங்க அம்மா கொஞ்சம் கொஞ்சமா உடம்பு தேறுது. ரொம்ப கஷ்டப்பட்டவங்க நார்மலா ஆவுறாங்க அதுக்கு பிறகு. இதுதான் வந்து அவங்க நம்மகிட்ட ஷேர் பண்ண விஷயம் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோவுக்கு மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ஆல்ன்ற பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே நோட்டிஃபிகேஷனில் வரும். நீங்கள் தொடர்ந்து உங்கள் ஆதரவை நம்ம சேனலுக்கு கொடுத்துட்டே இருங்க. ஓகே, தேங்க்யூ, பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.